முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, விருகம்பாக்கத்திலிருந்து ரமேஷ் அவர்கள் கேட்கிறார்கள், கனவுகளை பற்றிய பலன்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு முன்னமாகவே நாம் சொல்லியிருக்கிறோம், மீண்டும் அதை பற்றி சிந்திப்போம். பொதுவாக கனவு 5 வகையாக சொல்கிறான். என்ன அப்படின்னா, விடியல் காலையிலே வருகின்ற கனவு, அதிகாலை பொழுதுகளில் வர்றது, அது பலிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, உடம்புல சூடு அதிகமாக, அதாவது சில பேருக்கு உஷ்ணம், வாத பித்த கப அப்படின்னு 3 விதமாக உடம்புனுடைய சுபாவத்தை பிரிக்கிறான். அதில் சூட்டு உடம்பு உள்ளவாளுக்கு உடம்புல சில உபாதியினால் தொடர்ந்து ஏதோ கனவு கண்டுட்டே இருப்பாள். அது உபாதி, அதுக்கு சாஸ்திரம்லாம் இல்லை. அந்த உபாதி இருந்ததுன்னா அவள்கிட்ட என்ன அது பலிக்காதுன்னு எப்படின்னா, அவளுக்கு அது மறந்தும் போயிடும். நான் ஏதோ இது வந்தால் மாதிரி இருந்தது, அது வந்தால் மாதிரி இருந்தது, எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு அப்படின்பா. அது கனவு இல்லை, அது உபாதியினால் வரக்கூடியது. இது ஒரு பக்கம். ஒரு சில சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வாழ்க்கையில் 6 சந்தர்ப்பங்களில் கனவு வருமா. ரொம்ப மரண சந்தர்ப்பம், ஏதாவது குழந்தைகள் பிறக்கிறது ஜனன சந்தர்ப்பம், வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பங்கள், அதாவது அதனால் அவளுடைய வாழ்க்கையே திரும்பும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் கனவுகளினாலே, இயற்கையினாலே அனைவருக்கும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு விதமான கனவு சாஸ்திரம். அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன். ஆகமங்களில் இந்த கனவை பற்றி சொல்லியிருக்கான். அந்த கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீக்ஷா சாமியினுடைய மந்திரங்களை உபதேசம் வாங்கிக்கிறது. ஒருத்தர்கிட்ட குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கும்போது ஒரு பெரிய யாகசாலை அமைச்சு, அதில் கலசங்கள்லாம் வச்சு, ஹோமகுண்டங்கள்லாம் கட்டி ஹோமம் பண்ணும்போது அங்கேயே படுக்க வைப்பா. அங்கேயே தர்பை கொடுத்துருப்பா கீழே, அதுக்கு ஒரு ஆசனம் கொடுப்பா, அதில் தான் படுத்துக்கணும். அங்கே ஹோமத்தில் என்ன நைவேத்தியம் பண்ணுறாலோ அதை தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு 3 நாள் 2 நாள் அப்படிங்கிறத வாவா வசதி வச்சுருக்கா, சிஷ்யனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி பக்குவங்க காலங்களில் என்ன மாதிரி கனவு வரும், என்ன மாதிரி கனவு வந்தால் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், இந்த மாதிரி கனவு வந்தால் மங்களம், இந்த மாதிரி கனவு பண்ணினால் அமங்கலம், இந்த மாதிரி கனவு வந்துடுதுன்னா அவளுக்கு உபதேசம் மேற்கொண்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆகமங்களில் சில இடங்களில் ஆச்சாரிய விதிப்படலம் அப்படின்னு லக்ஷணம்லாம் சொல்லும்போது, ஆச்சாரிய அபிஷேக லக்ஷணத்தை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அது அந்த சூழலில் இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான், அந்த யாகசாலை சூழலில் உள்ளவாளுக்கு. அதுலேயும் இந்த மாதிரி கனவை பற்றி சொல்லியிருக்காங்க. பொதுவாக இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா, பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்தை முன்னமையே சொல்லுகிற ஒரு பண்பு. பின்னாடி இந்த மாதிரி ஆக போகிறது அப்படிங்கிறது, கவ்வு கை நெகிழாமல் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்படின்னா அப்படி அந்த பிரியாமல் வாழ்கன்னு, சேர்ந்து வாழ்கன்னு சொல்லணுமோ இல்லையோ, பிரியாமல் வாழ்க ஆரம்பிக்கும் போதே, ஏன்னா அது பின்னாடி அது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். அது மாதிரி கனவை ஒரு உக்தியாக பயன்படுத்தியிருக்கார். பின் வருவதை முன்னால் சொல்லுகிற உக்தியாக கனவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த ஜபம் பண்ணுறது அப்படின்னு சில பேர் பண்ணுறா. அந்த ஜபம் பண்ணுறவா முறைப்படி தீட்சை எடுத்துட்டு அக்ஷரத்துக்கு 1,00,000 ஆவர்த்திக்கு மேலே பண்ணியிருந்தால், இப்போ பஞ்சாட்சரம்னா 5,00,000 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். அது ஒவ்வொரு அக்ஷரம் நம்ம என்ன ஜபம் சொல்கிறோமோ அந்த அக்ஷரத்துக்கு 1,00,000க்கு மேலே, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு 1,00,000. நான் ஜபம் பண்ணுற அந்த ஜபத்தில் 36 எழுத்து இருக்குன்னா 36 லட்சம் போயிருக்கணும். அந்த மாதிரி 1,00,000
அதிகமாகிற போது அந்த தேவதை கனவிலே தோன்றி அருளும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அந்த தேவதை கனவுல தோன்றி வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தில் தான் வரும். இப்போ பைரவரை வந்து யாராவது ஜெபம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அடிக்கடி கனவுல வந்து ஸ்மசானம் வரும். அடிக்கடி ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்க மாதிரி கனவு காணுவான். அடிக்கடி நாய் வந்து பக்கத்தில் வந்து மேலே உட்கார்ற மாதிரியோ பக்கத்தில் போகிற மாதிரியோ கடிக்கிற மாதிரியோ இருக்கும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி. ஆனால் சாமான்யமாக உலகியலில் இருக்கிறவா ஸ்மசான தரிசனம் பார்க்கக்கூடாது சொப்பனத்தில். அது மாதிரி சில கனவுகள் வந்து விருத்தமான பலனை தரும். கனவுல வந்து வெறும் பணமாக பார்த்தா பணத்தை பார்ப்போம், கனவுல வந்து பணமாக பார்த்தா பணத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. கனவுல வந்து கல்யாணம் பார்த்தா நேரில் கர்மாதி பார்க்கணும், கனவுல வந்து கர்மா பண்ணுற மாதிரி பார்த்தா நேரில் கல்யாணம் பாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. இது எல்லாத்தையும் தவிர சில பேர் அனுபவத்தில் இப்படிலாம் வந்ததுன்னா மறுநாள் காலம்புற இப்படி நடக்கும். அந்த அனுபவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கனவை பற்றிய பல்வேறு குறிப்புகளை சாத்திரங்களிலே காண முடிகிறது.